ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு மாவு நம்ம அரைச்சி உடனே சுட்டுடலாம். மாவை புளிக்க வைக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. வாங்க அது என்ன தோசைன்னு பார்த்துடலாம். கொண்டக்கடலையில் தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த தோசை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னர் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு கப் கொண்டக்கடலையை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை கூடயே ஒரு அரை கப் அளவு பச்சரிசி, ஒரு காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலைல அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக கொண்டக்கடலை தோசை செய்கிறப்போ ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்தால் 1/4 கப் பச்சரிசி சேர்ப்பாங்க. நான் அரை கப் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இப்படி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் நான் காலையில் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது 2 வாட்டி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தடவை காஞ்ச மிளகாவும் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிகட்டும் போது பார்த்து வடிகட்டணும், அதில் சீரகம் வெந்தயம்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது மிக்ஸி ஜார் பெருசாக இருந்தால் ஒரே வாட்டி அரைச்சிடலாம். எனக்கு சின்ன ஜார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் 2 வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். 2 சுற்று அரைச்சாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சைடில் இருக்க அரிசியெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை அரைச்சதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை அரைச்ச மாவு காஞ்ச மிளகா சேர்த்துறதுனால சிவப்பாக இருக்கும். 2வது வாட்டி அரைக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். 2வது வாட்டி அரைச்சிட்டு நான் மிக்ஸ் பண்ணும் போது காமிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். மீதி இருக்க கொண்டக்கடலை அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்படுறப்போ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அடைக்கி தோசை மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இதுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டேன். 2வது வாட்டி அரைச்சி எடுத்துருக்க மாவு பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி அரைச்சது காஞ்ச மிளகாய் சேர்த்துறதுனால அந்த கலரில் இருக்குது. மாவெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், கரெக்டான பதத்துக்கு தான் இருக்குது. மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு பொளிக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் மாவு ரொம்ப திக்காக அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் மாவு கொஞ்சம் தண்ணியாக தாங்க அரைச்சிருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்கலை. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இது ஒரு மார்னிங் ஒரு 7:30க்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 8:30க்கு மேலே தோசை சுட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே கார சட்னி ரெடி பண்ணிடுறேன். எப்பவும் போல் தான் கார சட்னி, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை தோசைக்கு கார சட்னி காம்பினேஷன் செமையாக இருக்கும். இந்த கார சட்னி செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. மாவியோட கலந்து விட்டுட்டு தோசை சுட்டு எடுத்துடலாம். எனக்கு டைம் இருக்கிறதுனால 1 ஹவர் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் தோசை மாவு அரைச்ச உடனே தோசை சுட்டு எடுத்துக்கலாம். சட்னி தாளித்து வச்சுட்டேன். கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல்லில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவு புளிக்காதனால சைட்லலாம் கொஞ்சம் கேப் விட்டு வந்திருக்கு. மாவு நல்லா புளிச்சிதுன்னா சூப்பராக வரும் தோசை.
2 பக்கம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிப்பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உள்பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கணும். இந்த தோசை செம்ம சூப்பராக வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எப்போவுமே கொண்டக்கடையில் வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி தோசை சுட்டு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நான் தோசை சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த கொண்டக்கடலை தோசையில் நிறைய சத்துக்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பச்சரிசி உளுந்து சேர்த்து அரைக்கிற தோசை மாவு வந்து காலைல ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைப்போம், அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். ஆனால் இந்த தோசை மாவு வந்து அப்படிலாம் இல்லை, உடனே அரைச்சி சுட்டு சாப்பிட்லாம். சுவையான கொண்டக்கடலை தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை ரெசிபி நீங்கள் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், நைட் டைமில் டின்னர் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக அதோட செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. தோசை அவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஎஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.